iQOO பொறுத்த வரைக்கும் வந்து கேமிங்காக ஸ்பெஷலாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பான்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட லான்ச் பண்ணாங்க 2 ஃபோன், iQOO Z10 அப்புறம் வந்து iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும். இந்த 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணதே வந்து கேமிங்காக மட்டும்தான். கேமிங்காகவும் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. மற்றபடி பெஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு தேவையில்ல, எனக்கு தெரிஞ்சு கேமிங்க்கும் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதே வகையில் வந்து iQOO Neo 10 வந்து அடுத்த அட்வான்ஸ் வெர்ஷனான iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் வரப்போற 26th அன்னைக்கு வந்து இன்டெல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கேமிங்காக ஸ்பெஷல் ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. கேமிங்காக ஒரு தனி சிப் கொடுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த போன் பொறுத்த வரைக்கும் கேமிங்காகவும் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க சொல்லலாம் iQOO Neo 10ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து புது சிப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த போன் மூலமா. அது என்னன்னு தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதுல இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு தான் மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும். இத நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போனோட டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா இந்த iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கிறதுக்கு வந்து iQOO 13 மாதிரி தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டைமண்ட் கட்டிங் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் கேமரா ஹேண்ட் ஆகட்டும், ரிங் லைட்ல கொடுத்திருக்காங்க. மொத்தம் டூல் கன்செப்ட் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ரெட் கலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டூயல் டோல் கலர் கொடுத்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் பிரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் இந்த போன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், காம்பாக்டா இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். iQOO Neo 10 விட இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து டிசைன் வைஸா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். iQOO டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு என்னன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிக்குதுன்ட்டு அதையும் சொல்லிடுங்க மறக்காம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 6.78 இன்ச்ல 1.5 ரெசல்யூஷனோட உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே இந்த போன் வந்து எதிர்பார்க்கலாம். 144 Hz இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். 2000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் போட இந்த போன் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பிரைட்டான வைப்ரண்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். 4320 Hz வரைக்கும் நீங்க ஹையஸ்ட் PWM டிப்பிங் வந்து இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வைஸா பாத்தீங்கன்னா ஸ்காட் டைமண்ட் சீல் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து பெட்டராவே இருக்கும் இந்த ப்ரொடெக்ஷன் மூலமா. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க அவுட்டோர்ல போன் யூஸ் பண்றீங்க இல்ல டைரக்ட் சன்லைட்ல போன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கிளியரா விசிபிள் ஆகும் இந்த டிஸ்பிளே மூலமா. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கு சொல்லலாம் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். நீ கேம் ஆடுறீங்க, கேமுக்கு மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன Snapdragon 8s Generation 4 வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா, Snapdragon 8s கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணது என்னன்னா Snapdragon 8s Generation 4 ப்ராசஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அபிஷியலா Snapdragon பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆண்ட்ராய்டு சிப் யூஸ் பண்றாங்க. அது TSMC 4 nanometer ப்ராசஸர். இது 3 nanometer ப்ராசஸரா இருந்தா இந்த 8s வந்து இருப்பாங்க. இது 4 nanometer ப்ராசஸர்ன்றதால இது 8s Generation 4 ப்ராசஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க Snapdragon பொறுத்த வரைக்கும். இதே பொறுத்த வரைக்கும் கேம் ஆடுறீங்க, கேமிங்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த போன் மூலமா. அது DDR5X RAM 4.0 கொடுத்துருக்காங்க. ஃபைல் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல இல்ல கேம் வந்து ஓபன் பண்ண சொல்ல ஒரு ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போன் மூலமா கிடைக்கும். கண்டிப்பா ஒரு பெட்டரான ஃபீல் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட உங்களுடைய ஒபினியன் என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஹீட்டிங் இஷ்யூ கூட பெட்டரா மெயின்டைன் பண்ணனும் இந்த Snapdragon ப்ராசஸர் மூலமா. Android 15ல வந்து லான்ச் பண்றாங்க. மேக்ஸிமம் 3 கான OS அப்டேட்டும் 4 கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். கேமருக்கு அப்புறம் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்களா அவங்க யூசர்க்குலாம் வந்து இந்த போன் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே இல்ல, பெட்டரா கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும். கூட வந்து அடிஷனலா வந்து Q1 சிப் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் Q1 சிப் கொடுத்திருக்காங்க. வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இந்த கேம் ஆட சொல்லோ இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ் சொல்லோ ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து டெலிவரி பண்ணும் இந்த சிப் மூலமா. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட் கேமரா வைஸா பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க வந்து பேக் வந்து டூயல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இப்படி மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. லிட்டியோட 600 சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. 8 மெகாபிக்சலுக்கும் அல்ட்ரா வைடும் இந்த போன்ல பார்க்கலாம். அது 16 மெகாபிக்சல் இருக்காங்க. செல்ஃபி கேமரா இந்த போன்ல பார்க்க முடியும். ரெண்டு கேமராலையும் நீங்க 4K வீடியோ கிடைக்கிறது தான் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல. கேமரா வைஸா வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட் தர மாட்டாங்க iQOO பொறுத்த வரைக்கும். அதே வகையில் தான் இதுலயும் பண்ணிருக்காங்க. 30 இருந்து 35,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமராக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல இந்த போனை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து குறைப்பாங்களா அதே வகையில் தான் இதுலயும் பண்ணிருக்காங்க சொல்லலாம். அடுத்தபடியா வந்து பேட்டரி வைஸா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த வாட்டி வர போன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பேட்டரி கொடுக்குறான்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் மோட்டோல வந்து பெரிய பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ வர போன் எல்லாமே வந்து சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்றாங்க. அதனால வந்து ரொம்ப பெரிய பேட்டரியா கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். நம்பர் வைஸா சொல்றேன். அதான் பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன் வந்து கிடைக்கும். 7000 mAh பேட்டரி பவர். நீங்க வந்து லாஸ் இல்லாம ஒரு பேட்டரி பேக்கப் எந்த போன்ல எதிர்பார்க்கலாம். நீங்க கேம் ஆடுறீங்க இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்கு எதிர்பார்க்கறீங்க.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓலா வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லா வயசுமே 7 வெர்ஷன் அப்புறம் ப்ளூடூத் 6 வெர்ஷன் பின் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டோல்பி அடாப்டர் சப்போர்ட் இருக்கு எக்ஸஸ் எல்இடி மட்டும் கொடுத்துருக்காங்க NFC கொடுத்துருக்காங்க IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஏர் பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் கோசம் இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் ஆகும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000 38 or 39 வரைக்கும் வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து டிஸ்பிளே வைஸாகவும் பெஸ்ட்டாக இருக்குது ப்ராசஸ் வைஸாகவும் மிட் ரேஞ்ச் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரேம் அண்ட் ரோம் வெர்ஷன் கேமராக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை iQOO பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கூட ஒரு வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் லீனியம் மோட்டராக சொல்லுவோம் கேமிங் வைப்ரேஷனாக வந்து சூப்பராக இருப்பாங்களாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 35,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு கேமிங் ஃபோன் தேடுங்க அப்படிங்கிறப்போ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் வரப்போகிற May 26 அன்றைக்கி தான் வந்து இந்த ஃபோனோட அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நான் கெஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து 30,000 38,000 வரைக்கும் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கீழே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற ரெகுலர் அல்லது சந்திக்கிறேன்.